ஹாய், இந்த மாரி நீடில் ஒரு இடத்துல எடுத்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கீழே விடணும். அதே அளவு கேப் விட்டு அடுத்த ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரணும். மேலேயும் கீழேயும் ஈக்குவல் கேப்பில் இருக்கணும். ஸோ இது வந்து ரன்னிங் ஸ்டிச்சுங்க. இதே இது வந்து கீழே கம்மியாக கேப் விட்டு மேலே வந்து ஸ்டிச் ஒரே மாதிரி ஈக்குவலாக கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி பண்ணணும். இதுதான் டிசைனில் இந்த மாதிரி பண்ணுற ரன்னிங் ஸ்டிச்சில் டிசைன்ஸில் யூஸ் பண்ணுவோம். அப்படி பண்ண டிசைனும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து காந்தா ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாருங்கள், நான் இதை வந்து இதே மாதிரி ஒர்க் தாங்க 4 லைன் நான் ப்ளவுஸோட நெக் லைனில் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் பேக் நெக்கில் சைடில் ஒரு பேரட் மோட்டிவ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்லேயும் பார்டர் லைன் கொடுத்துட்டு 4 லைன் ரன்னிங் ஸ்டிச்சில் மட்டும் போட்டுட்டு ஸ்லீவ்ஸில் இந்த மாதிரி பேரட் மோட்டிவ் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒர்க் தாங்க. த்ரெட் ஒர்க்லேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைன் எப்படி பண்ணணுங்கிறத நான் என்னோடய யூடியூப் சேனலில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கிறேன், பாருங்கள். இந்த மாதிரி பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வச்சு அழகாக நீங்களே டிசைன் பண்ணலாம். இது எப்படி வரைகிறது, எப்படி மார்க் பண்ணுறது எல்லாமே நான் டீட்டெயிலாக என்னோடய கிளாஸில் சொல்லித்தரேன். என்னோடய நெக்ஸ்ட் பேட்ச் செப்டம்பர் 1 ஆரம்பிக்க போது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.